நம்ம வாழப்பாடியில் ஜல்லிக்கட்டு போட்டி தயாராகிட்டு இருக்கு. வாழப்பாடி வட்டாரத்தில் இருக்கிற பழனியாபுரத்தில் வர பிப்ரவரி 27 வியாழக்கிழமை அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளதை அடுத்து அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டுள்ளது. பிரதர், இப்போ மாட்டோட பாதுகாப்புக்கு நீங்கள் எப்படி ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறீங்க? நான் மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் பாயிண்ட் தான் முக்கியமாக ரொம்ப பாதுகாப்பானது. ஓகே. புறவாடிலையும் சரி டபுள் கேட்டு போட்டிருக்குது, மாடு கீடு வெளியே வராத மாதிரி. கலெக்ஷன் பாயிண்ட்லையும் டபுள் கேட்டு போட்டிருக்கேனே. போன ட்ரிப் வந்து கலெக்ஷன் பாயிண்ட் சின்னதாக போட்டிருந்தோம். இந்த டைம் 200 அடி பாக்ஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 மாடு உள்ளே நிற்கலாம். அதுக்கு சென்டரில் வந்து தென்னை மரம் நட்டுருக்கு, ஒரு 10 மரம் நட்டுருக்கு. இதுலேயே வந்து டபுள் பேரிகேட் இருக்குது. மாடு கீடு திடீர்னு பாய வந்தால் கூட மாட்டுக்காரங்களும் மேலே ஏறிக்கலாம். நீட்டாக கவர் அடித்து பண்ணிக்கலாம். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாடு ஒரு 50 மாடு உள்ளே நிற்கலாம். 50 மாடு சேதாரம் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் கேப் அதிகமாக விட்டு பண்ணியிருக்கேன். ஓகே. மாடு ஒன்றுக்கு ஒன்று மோதிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கிறீங்களா? அதான் இப்போ மாடு நிறைய மாடு உள்ளே சேர்ந்து கயிறடிக்க முடியலனா தான் மாடு முட்டிக்கும், ஆப்போசிட்டில் வரும். இந்த வாடிக்கு ரிட்டர்ன் ஆகாத மாதிரி சென்டரில் ஒரு கேட்டு போடுறேன். ஒரு மாடு வெளியே வந்து கலெக்ஷன் மாடுக்குள்ளே வந்துருச்சுன்னா அடுத்த மாடு வரைக்கும் இந்த கேட்டு க்ளோஸில் தான் இருக்கும். உள்ளே இருக்கிற மாடு ஒரு மாட்டுக்கு சண்டை கட்டிச்சுன்னா மாட்டுக்காரங்களால பிடிக்க முடியலைங்கிற சுச்சுவேஷன். ஒருத்தங்க 4 பேர் வருவாங்க, 2 பேர் வருவாங்க. அதனால் வந்து இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா விழா கமிட்டி ஒரு 10 பேர் கயிறு அடிச்சிடுற மாதிரி உள்ள ஒரு டாடா ஏசி விட்டு அந்த பிடிக்க முடியாத மாட்டை வந்து கயிறு அடிச்சு இவங்களே பிடிச்சி கொடுத்துற மாதிரி. அதுதான் டபுள் கேட்டு போட்டிருக்கு. பாதி மாடு வந்து அந்த பக்கம் திறந்து விட்ற மாதிரி. மாடு க்ரௌட் அதிகமாகிடுச்சுன்னா மாட்டை பாதி அங்கே திறந்து விட்ற மாதிரி, பாதி இங்கேயே கவடிச்சிக்கிற மாதிரி விழா கமிட்டியே கவடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே. மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்ம வாழப்பாடி வட்டாரம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஏரியாவில் நடக்கிற தகவல்களையும் நம்ம சேனலில் பதிவிட கான்டாக்ட் பண்ணுங்க.